மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி வரவேற்கிறேன். ஒரு வாரமும் நம்ம ஆண்டருக்குள்ளாக பாடங்களை படித்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் நம்ம பாடத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துக்கு இந்த நைட் மேர்ஸ் வந்திருக்கு? நைட் மேர்ஸ் பொதுவாக கனவுகள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு எல்லோரும் பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானியும் கூட சொல்லியிருக்காரு, இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு பிடித்தமான சில விஷயங்களை கொடுத்து நம்ம தூங்கும்போதும் சரி உட்காந்துட்டே கனவு காணுவோம். அது எப்படிலாம் இருக்குமோன்னு நினச்சி பார்ப்போம், கனவு காணுவோம். நைட்டு தூங்கும்போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களை நினச்சிட்டே இருக்கும்போது அதுவே கனவாக தோன்றும். அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு நைட் மேர்ஸ் வந்திருக்கு? தூங்கும்போது ஐயோ அப்படின்னு பதப்பட்டு எந்திரிக்கிற நிலைமை எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்கு? அதான் நைட் மேர் அப்படின்னு போல், ஐயோ ஒரு கெட்ட கனவை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. ஆமாம், இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பும் நம்ம பாடமும் அந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இருக்குது. ட்ரபிளிங் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இந்த வார பாடங்களை தேவனுக்குள்ளாக கற்றுக்கொள்ள போகிறோம். த ட்ரபிளிங் ட்ரீம். வேதத்தில் இந்த சொப்பனம் கனவு அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது 2 பேர். அதில் முதலாவது யோசேப்பு, ரெண்டாவது சரியா சொன்னீங்க, தானியேல். இப்போ இந்த தானியேல் அப்படிங்கும் போதே நமக்கு ஞாபகம் வருது சொப்பனம், கனவு, ராஜ்யங்கள், அதெல்லாம் தான் நமக்கு தெரிய போகும். அப்போ அவரை சஞ்சலப்படுத்தின, அவரை கலங்க பண்ணின ஒரு சொப்பனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், அல்லது ஒரு தரிசனத்தை குறித்து தான் இந்த வார பாடம் அமைந்திருக்க போகிறது. பொதுவாகவே பெரியோர் ஓய்நாள் பள்ளிப்பாடத்துலையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், மார்க்கை குறித்து படிப்போம். அதிலும் கூட தேவன் சொல்வார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்வார். அப்போ சிறு பிள்ளைகளின் முக்கியத்துவத்தை தேவன் எவ்வளவாக நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். தேவன் சிறு பிள்ளை எவ்வளவாக நேசிக்கிறார், அல்லது அவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் எவ்வளவாக ஆர்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அதை நம்முடைய ஸ்தாபன திருச்சபையும் அதை வலியுறுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு வண்ணமாக நம்மளுடைய பாடமும் இன்னைக்கு தானியேல் 7ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நம்முடைய இந்த வார பாடமானது இருக்க போகுது. இந்த தானியேல் 7ஐ நாம் படிக்க இருக்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். ஜெயிப்போமா? ஜெபம். நல்ல தகப்பனே, நம்மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் இந்த பாடத்தை படிக்க இருக்கிறோம். தேவரீர் எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் பாடங்களை படிக்கும் பொழுது தேவரீர் நீர் பார்க்கின்ற உடைய பிள்ளைகளிடத்தில் என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து பார்க்க போகிறோம். அப்போ 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் கைகளில் வேதாமத்தை எடுத்து வச்சுட்டு என்னோட சேர்ந்து வாசிங்க. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்களா? பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இதை எல்லாத்தையும் நீங்களும் என் கூட வேதாமத்தை எடுத்து வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் வாசிங்க தொடர்ந்து. நான் எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க போதுமான நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் அதை ஒன்று ஒன்றா வாசிங்க. நான் அதன் கருத்தை மாத்திரம் உங்களிடத்துல சொல்லலான்னு பிரயாசப்படுறேன். சரி, அப்போ இங்கே தானியேல் பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்தில் தானியேலுக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதி, அது என்ன அர்த்தமாக இருக்கும், அது என்ன தொகை அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அதை குறித்து ஆராயிறாராம். அப்படி அவர் பார்க்குற அந்த தரிசனத்தில் முதல்ல ஒரு மிருகம் தோன்றுது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு மிருகம் தோன்றுது. இந்த மிருகம் எப்படி இருக்கா? சிங்கத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிங்கத்தின் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை சொல்கிறாரு. அதுக்கு என்ன இருக்கா அப்படின்னா கழுகின் சட்டைகள் இருக்கா. அப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதன் கொஞ்ச நாள் அது இருந்து அது அப்படி பயங்கரமாக இருக்குது. சிங்கம் அப்படின்னாலே பயங்கரம், அதுக்கு கழுகின் சட்டைகள் வேற கொடுக்கப்பட்டிருக்கான். இப்படி இருந்துட்டு இருக்க கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலே விழுந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிருகம் வருது. இந்த மிருகம் அப்படின்னா இந்த மிருகம் சிங்கத்தை போல இருக்கா. அந்த சிங்கத்தை போல இருக்க மிருகத்துக்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்படுதான். சரி, இந்த தானியேல் அதிகாரம் ஃபுல்லாகவே 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம மிருகங்கள் ராஜ்யங்களை தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்போ இந்த மிருகங்கள் அப்படிங்கிறது எதுக்கு ஒப்பிடுவோம் நம்ம வேதாமத்தில் அப்படின்னா ராஜ்யங்களின்
அரசர்கள், ராஜாக்கள், ராஜ்யங்கள் அதோடு நாம் ஒப்பிடப்படுவோம். அப்போ சிங்கத்தை போல எந்த மிருகம் இருந்தது, எந்த ராஜ்யம் இருந்துச்சுன்னா, நீங்கள் சரியாக சொல்கிறது போல பாபிலோன் மகாராஜ்யம் இந்த சிங்கத்திற்கு ஒப்பாக தானியலில் நம்ம வாசிக்க முடியும். சிங்கத்திற்கு ஒப்பாக தானியல் தங்கத்தை போல நீர்தான்னு தானியல் சொல்லுவார். அப்போ அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஏன் கழுகின் சட்டைகள் கொடுத்தது அப்படின்னா, ரொம்ப வேகமாக நேபுகாத்நேச்சர் வாட்சம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்திட்டு அவங்க அப்பா இருந்த செய்தியை கேட்டு கால்நடையும் அவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு போனாராம். எவ்வளவோ நாளில் கடக்க வேண்டியதை சொற்ப நாட்களிலே பாபிலோன் நகரத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம், அவ்வளோ வேகம். அப்போ அந்த ராஜாக்கள் அந்த ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ வேகமாக எல்லாத்தையும் கைப்பற்றினார்கள், எல்லாத்தையும் ஒரே கொடையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேகமாக பண்ணாங்க. அப்படியும் வேகம் மாத்திரமல்ல, பராக்கிரம், பயமுறுத்தி. சிங்கம் அப்படின்னாலே அது கர்ச்சித்தே நம்மளை இது பண்ணிடும். அதோட கர்ச்சனையை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும்ல. அந்த மாதிரி எல்லா ராஜ்யங்களையும் பார்த்து பயமுறுத்தி அபகரித்துக் கொள்வது தான் இந்த பாபிலோன் மகா ராஜ்யத்தின் ஒரு இதாக. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனாக தானியல் காட்டுறாரு. தானியலுக்கு காண்பிக்கப்படுது சிங்கத்தை போல பராக்கிரமசாலி, கழுகின் போல வேகமாக பரம்பி எல்லா ராஜ்யங்களையும் தனக்குள்ளாக சேர்த்து கொள்ளும். செஞ்சுச்சா? ஆமாம், பாபிலோன் ராஜ்யம் அதை செஞ்சது. ஆனால் அது அப்படியே இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அது என்ன பண்ணப்பட்டுச்சான்? அதனுடைய செட்டைகள் பிடுங்க, அப்படின்னா அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டுச்சு. அதனுடைய வேகம் ஒரு காலத்தில் என்னாச்சு? குறைக்கப்பட்டுச்சு. அதை எல்லாம் தனக்குள்ளாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்குள்ளாக அதோட வேகமாக தன்னுடைய ராஜ்யங்களை சேர்த்து கொண்டிருந்தது. அதுக்கு ஒரு ஸ்டாப் போதும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அது திடீர்னு 2 காலில் எழுந்திரிச்சு மனுஷங்களை போல மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா பொதுவாகவே மிருகத்திற்கு என்ன குணம்னா, மிருகம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்க்கும்போதே என்னடா மிருகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சில ரொம்ப கோபத்தின் உச்சியில் அப்படி சொல்லுவாங்க, என்னடா மிருகம் போல பேசுறீங்க. ஆனால் அந்த மிருகத்துக்கு மனுஷ இருதயம் தருது அப்படின்னா கொஞ்சம் இரக்கம். மனுஷ இருதயத்தினா கொஞ்சம் இரக்கம் அதுக்கு என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அதனால நம்ம பார்க்குறோம், மற்ற தேசங்கள்லேருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட மனிதர்களையும் ராஜ்யத்தின் உயர்ந்த பொசிஷனில் அந்த ராஜ்யம் வச்சுச்சு. எக்ஸாம்பிள் நம்ம தானியல பார்க்குறோம், நண்பர்களை பார்க்கலாம். அவங்க அடிமையாக கொண்டு வரப்பட்டவங்க தான், ஆனாலும் ராஜ்யத்தோட உயர்ந்த பொசிஷனில் என்ன பண்ணாங்க, ஒரு அடிமைகளையும் கூட வச்சாங்க. அதான் மனுஷ இருதயம் கொஞ்சமான இது கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ இது ஒரு ராஜ்யம், இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானியல் கொடுத்துட்டாரு, ஒரு நம்ம பார்க்குறோம் ஒரு கண்ணோட்டத்தில். சரி, இப்போ இந்த ராஜ்யம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இல்லை, இது முடியுது. இது முடிஞ்சு அடுத்து இன்னொன்று தோன்றுதில்ல. 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லும். இப்போ இன்னொரு மிருகத்தை கண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட். இன்னொரு மிருகம் அப்படின்னா இன்னொரு ராஜ்யம், இன்னொரு அரசர் அப்படின்னா இன்னொரு ஒரு கிங்டம் வரப்போகுது அர்த்தம். வந்துச்சா? ஆமாம், நமக்கு நன்றாக தெரியும். இந்த பாபிலோன் ராஜ்யம் அழிந்ததுக்கு பின்பாக தோன்றின ராஜ்யம் எதுனா மேதிய பெர்ஷிய ராஜ்யம். இந்த மேதிய பெர்ஷியன் அதான் கரடிக்கு ஒப்பாக இருந்தது. பொதுவாகவே இந்த கரடியின் குணம் என்ன அப்படின்னாலே என்னது, நிறைய சாப்பிடணும்னு அதுக்கு எதான் தான், அதனால தான் அந்த கரடிக்கு ஒப்பிடுறார்கள். நல்லா பலம் வாய்ந்தது. இந்த கரடிக்கு இன்னொரு அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாங்க. அது ஒரு பக்கமாக சாய்ந்து இருந்துச்சான். இந்த ஒரு பக்கமாக சாய்ந்துன்றது மேதிய பெர்ஷியம் 2 ராஜ்யங்கள் சேர்ந்தது. அதிலும் பெர்ஷிய ராஜ்யம் மேதியாவை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக பலம் உள்ளதாக இருந்தது, அதிகமாக வல்லரசாக இருந்தது. அதனால தான் அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்யத்தை குறித்து பார்க்குறோம். 2வது இந்த கரடியோட குணம் என்ன? எல்லாத்தையும் கோவம் தான், அது என்ன பண்ணுன்னே தெரியாது. கரடி நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். அதே மாதிரி தான் இந்த ராஜ்யமும் அப்படி தான் இருந்துச்சு, இந்த கரடியை போல தான் இருந்துச்சு. இந்த 3 ராஜ்யங்களை அது என்ன பண்ணுச்சா அப்படின்னா, இந்த முன்னாடி காட்டின இந்த பாபிலோன் ராஜ்யம் மாதிரி எல்லாத்தையும் போய் பயமுறுத்தி வேகமாக போய் எல்லா ராஜ்யங்களையும் தனக்குள்ளாக சேர்த்துக்கல. என்ன பண்ணுச்சா அப்படின்னா, ஒரு 3 ராஜ்யங்களை மாத்திரம், பெரிய ராஜ்யங்கள், அன்றைக்கு உலகத்தில் இருந்து மிகப்பெரிய 3 ராஜ்யங்களை மாத்திரம் என்ன பண்ணுச்சா கைப்பற்றி வச்சு அதை காட்டியே எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு, அந்த தன்னோட பல்லில் வச்சிருந்துச்சுல. பொதுவாக இந்த கரடி எதையுமே பல்லில் வச்சிருக்காது. சாப்பிடும்போது இந்த கரடியோட குணம் பார்த்தீங்கன்னா அது பல்லில் வச்சிருக்காது. சாப்பிடும், முழுங்கும், ஏன்னா துப்பிடும். ஆனால் இந்த கரடி பல்லில் வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 3 ராஜ்யங்களை காட்டி என்ன பண்ணுச்சான் அப்படின்னா மற்ற இருக்கிற அந்த கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்திச்சான். ஸோ அப்படி அதுக்கு இன்னொரு இதுவும் சொல்லப்படுது. எப்படின்னா, பொதுவாகவே கரடி நிறையா சாப்பிடும். இந்த கரடிக்கு என்ன சொல்ல, வெகு மாமிசம் தின்னு அப்படின்னு என்ன பண்ணுதான்,
அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்படுது. அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ராஜ்யமும் இருந்துச்சு. எல்லாரையும் கடினமாக கொல்லப்பட்டுச்சு. இதுக்கு இரக்கமற்ற ஒரு ராஜ்யமாக, முன்ன ராஜ்யத்தை காட்டிலும் இரக்கமற்ற ராஜ்யமாக இந்த ராஜ்யம் இருந்தது. எல்லாத்தையும் தனக்குள்ளாக சாப்பிட்டு கொன்று போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ராஜ்யமாச்சும் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வைத்தது. ஆனால் இந்த ராஜ்யத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கொன்று போட்டது இந்த ராஜ்யம். சரி, இது 2வது ராஜ்யம். இப்போ 3வது இன்னொரு கிங்டம் வரப்போதில்ல. இந்த கிங்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிவிங்கியை போல இருந்தது. இதற்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது யாரு? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ராஜ்யம்தான். யாரு? கிரீக். யாரு இதை ஆட்சி செஞ்ச? அலெக்சாண்டர் என்னும் ஒரு மாமன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு ராஜ்யம். சரி, இது ஏன் சிவிங்கை போலன்னா அவ்வளவு வேகமாக அவர் கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 70% உலகத்தை கைப்பற்றினாராம். அலெக்சாண்டரை குறித்து நீங்களுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 70% உலகத்தை தன் வாலிப நாட்களில் கைப்பற்றினாராம். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். தன் வாலிபனாக இருக்கும்போதே 70% உலகத்தை பண்ணாராம். அவர் குறித்து ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுவாங்க. அவர் எப்போ தூங்குவார் அப்படின்னா குதிரையில் தான் தூங்குவாராம். போருக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கேப் இருக்குள்ள, அந்த கேப்பில் அந்த குதிரையில் தூங்குற ஒரு குணாதிசயம் கொண்டவர் தான் இந்த அலெக்சாண்டர். அவ்வளவு வேகம். சரி, இப்போ இதற்கு 4 தலைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வாசிச்சோம் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் மாமன்னன் இறந்த பிற்பாடு அவருடைய ராஜ்யமானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய 4 படை தளபதிகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதன் பின்பாக காலப்போக்கில் அவர் ஆண்ட அந்த ஒரு பராக்கிரமம் அவர்களிடத்தில் இல்லை. அந்த ராஜ்யம் தளர்ந்து போயிடுச்சு. சரி, இப்போ இது 3 ராஜ்யங்களுக்கான ஒரு காட்சியை தேவன் தானியேல் இடத்தில் காட்டுகிறார். அதை வாசிப்பதன் மூலமாக நாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒருவேளை தானியேலுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அதுக்கு என்ன கொடுக்கலாம்? சாட்சி கொடுக்கலாமா? தானியேல் இறந்தார், அதுக்கப்புறம் மேதிய பெர்சியா ராஜ்யம் வந்துச்சு. அவர் இருந்தபோது அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ராஜ்யம் வந்துச்சு? ஆமாம், இன்னொரு ராஜ்யம் வந்துச்சு, சிவிங்கை போல இருந்தது. இதுக்கெல்லாம் நாம் சாட்சிகள். இந்த சரித்திரத்தை தேவன் தானியேலுக்கு முன்பாக அறிவித்தார். அதை நாம் கண்கூடாக பார்த்து சந்ததிகள் பார்த்து நமக்கு தெரியும்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக சாட்சியாக நாம் இருக்கிறோம். சரி, அதை நாம் இந்த காலகட்டத்தில் படித்து கொண்டிருக்கோம். இப்பொழுதும் இப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ இன்னொரு மிருகம் வருது. இப்போ நம்மளுடைய பாடமும் இதை மையமாக கொண்டு தான். இப்போ இன்னொரு மிருகம் வருது. இந்த மிருகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4வது மிருகம் இது கொடியும் பயங்கரமுமா இருந்துச்சான். இந்த மிருகம் அந்த 3 மிருகங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு மிருகமா இருக்கு. சரி, இது வரைக்கும் பார்த்தது ஹிஸ்ட்ரி, இதுவும் ஹிஸ்ட்ரி தான். ஆனால் நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய திருச்சபைக்கு நமக்கும் ரொம்ப நெருங்கின ஒரு ஹிஸ்ட்ரி. ஏன்னா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் ரோம பேரரசு வருது. இந்த கொடியும் பயங்கரமான மிருகம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான பட்சித்து மீதியானவளை கால்களால் மிதித்து போட்டதுன்னு வாசிக்கிறோம்ல நம்ம 7வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க. எல்லாத்தையும் மிதித்து போட்டு அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி இந்த ரோம பேரரசு நடந்துச்சு. இந்த ஆட்சியின் போது தான் ஐரோப்பா நாடுகள் பிரிந்தது, 10 நாடுகளாக பிரிந்தது. அதில் இப்போ இருக்கிற நாடுகளும் தெரியும், புது பேர்கள். அப்போ உள்ள பேர்கள் இப்போ மாறி இருக்கு. நிறையா ஸ்பெயின், ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லி நம்ம நிறையா வாசிக்கிறோம். இப்போவும் அதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த நாடுகளில் அப்போ அந்த இதில் நீங்கள் ஒரு புறம் அப்படியே வச்சுட்டே வாங்க. இதில் நம்ம ஏன் இதுக்கு தொடர்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 3 ராஜ்யங்கள் முடிஞ்சிச்சு, 4வது ஒரு ராஜ்யம் தோன்றுச்சு. இந்த அது ராஜ்யம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாரையும் கொன்று போட்டது. அந்த ராஜ்யம் 10ஆ பிரிந்தது. அந்த 10 கொம்புகள்ல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பிச்சான். இந்த சின்ன கொம்பு எழும்பும் பொழுது 3 கொம்புகளை பிடுங்கி போட்டு இந்த சின்ன கொம்பு எழுந்துச்சுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து 8வது 9வது வசனம் நம்ம வாசிக்கும் போது தெரியும். தானியேல் 7, 8, 9 நமக்கு தெரியும். சரி, அப்படி இந்த சின்ன கொம்பு எழுதும்போது என்னதை போட்டது நமக்கு தெரியும். எரோலிஸ், வாண்டகோஸ், அஸ்ட்ரகோட்ஸ் அப்படிங்கிற அந்த 3 நாடுகளை அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? எரோலி, வாண்டலஸ், அஸ்ட்ரகோட்ஸ் அப்படிங்கிற அந்த 3 நாடுகள், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இந்த நாடுகளை பிடுங்கி போட்டு அல்லது இந்த நாடுகளை அழித்து விட்டு தோன்றின நாடுகள் தான் என்னது? இப்போ நம்ம பார்க்குற அந்த கத்தோலிக்க திருச்சபை.
கத்தோலிக்க மார்க்கம், போப் மார்க்கம் வளர்ந்தது. அந்த 3 நாடுகளின் அழிவிலே தோன்றின அந்த சின்ன கொம்பு அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும், கத்தோலிக்க மார்க்கம். இந்த மார்க்கம் தோன்றினால் ஏறக்குறைய கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. லட்சக்கணக்கான கிறிஸ்தவ பெண்களை சித்திரவதை செய்து கொன்னுச்சான் இந்த கத்தோலிக்க திருச்சபை. அதெல்லாம் வரலாறு இருக்கு. கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்துவை நாங்கள் உடையவர்கள்னு சொன்ன அந்த மார்க்கம் எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, உண்மையான தேவனை வணங்கி கிறிஸ்தவர்களை கொன்று கொன்று குவித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் தொடர்பு உடையது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், அது சாவுக்கு எதுவான அதாவது அதை அழித்து போடப்பட்டதுன்னு நம்ம வாசிப்போம். 12வது 13வது வசனங்களில் வாசிக்கும்போது அதை அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனாலும் அது முழுசாக அழியாமல் திரும்பி வரப்போகுதுன்னு நம்ம இந்த வசனம் சொல்லுது. அந்த மாதிரி அது எப்போ வரும், அது வந்து திரும்பி என்ன பண்ணும் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். காலமும் காலங்களும் அரைக்காலமும் அது என்ன செஞ்சுது அப்படிங்கிறத நமக்கு நன்றாக தெரியும். திரும்பி அது வந்து திருப்பி அதுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட போகுது. அந்த காலத்தில் அது என்னெல்லாம் செய்ய போகுதுங்கிறத நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். சண்டேலா அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன கொம்பு மறுபடியுமாக கிறிஸ்தவர்களுக்கு அல்லது தேவனை உண்மையாக தரித்து கொள்ளும் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய நாமத்தை தன்னுடைய அடையாளமாக கொண்டவர்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுது, எப்படியெல்லாம் ஒடுக்க போகிறதுங்கிறதை நன்கு அறிந்திருக்கும். அதனால தான் நமக்கு அது ரொம்ப தொடர்புடையதுங்கிறது. மித்ததெல்லாம் கூட ஹிஸ்ட்ரி, அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கடைசி ராஜ்யத்தில் 4ஆம் மிருகத்திற்கு அப்புறம் தோன்றிய அந்த சின்ன கொம்பின் காலம் அது திருப்பி வரப்போகுது. அது அங்கே ஆரம்பித்து கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று சித்திரவதை செய்து அதற்கு ஒரு காலம் அடங்கியிரு அல்லது சாவுக்கு எதுவான காயம்பட்டு அது அமைதலாக இருந்தது. திரும்பி அதற்கு ஒரு காலம் கொடுக்கப்பட போகிறது. அந்த காலகட்டத்தில் அது ஆல்ரெடி அதை ஒடுக்கினப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லை, அது திரும்பி அது ஆதிக்கம் செலுத்தும் காலகட்டத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம், அல்லது நம்முடைய சந்ததியினர் நிச்சயமாக அதில் இருப்பார்கள். அந்த ஒரு காலகட்டத்தை எதிர்த்துப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. நம்மை அவர் மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் இந்த காரியத்தை நமக்கும் தெரிவிக்க வேண்டும். இந்த பாடங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆயத்தமாக நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தாரின் வாலிப பிள்ளைகளை போல எதில் வேணாலும் இருக்குது. அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய எதிர்கால திட்டம் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்குது, எதிர்காலத்தை நன்கு அறிந்த நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குங்கிறக்க மறுபடியும் நினைவு விட்டுருக்கு தான் இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில் ஏன் அவசியம் அப்படின்னா, நமக்கு ஒரு நினைப்பூட்டல், நாம் எதை நோக்கி போகிறோம். உலகத்தின் முடிவை தெரியாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நம்ம இருக்கிறோமா? இல்லை, முடிவை அறிந்த நாம் அதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் முடிவு என்ன என்று அறிந்தவர்களைப் போல இருக்குதாங்கிறத ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டம் தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆக இந்த பாடங்களெல்லாம் நன்கு அறிந்த நாம் நம்முடைய சிந்தனையும், நம்முடைய பேச்சுக்களும், நம்முடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது, அதில் மாற்றங்கள் தேவைப்படுது என்றால் நிச்சயமாக அதை மாற்றுகிற சூழ்நிலை நாம் இருக்கிறோமாங்கிறத ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நினைத்து பார்க்குற கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆனாலும் இதெல்லாம் இப்படி போனாலும் இந்த அதிகாரம் முடியும்போது ரொம்ப அழகாக முடியும். அதுதான் நம்முடைய மனன வசனமாகவும் கொடுத்துருக்காங்க. வாசிப்போமா? 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். இதோட இந்த அதிகாரம் முடியுது. இதெல்லாம் இத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். அந்த உபத்திரவங்கள் காலகட்டத்தில் நாம் அனுமதிக்கப்பட்டாலும் அதற்கப்புறம் நம்முடைய தேவன் வரப்போகிறார். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவிக்கும் காலம் வரப்பொழுது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம அந்த கூட்டத்தில் இருப்போமா? அவர் வரும்பொழுது அவர் நம்மை அழைத்து செல்ல நாம் தகுதி உள்ளவர்களா இருப்போமாங்கிறது தான் கேள்வி. அதற்காக தான் இத்தனை காலகட்டமும் நமக்கு கொடுத்துருக்கு. கொஸ்டின் பேப்பரையே நமக்கு கொடுத்தது எதுக்காக அப்படின்னா, ராஜ்யத்தின் உலகத்தோட கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு விஷயத்தையும் சொன்னது என்ன எதுக்காக அப்படின்னா, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் நிறைவேறி வரும்பொழுது தேவனுடைய வருகை இன்னும்
கிட்டி சேர்ந்துருச்சு, நம்ம எப்படி இருக்கோங்கிறத குறித்தாக இருக்கும். தேவன் நம்மோடு இருப்பார். இதெல்லாம் குறித்து நாம் கலங்கவோ பயப்படுவதற்கோ அல்ல, தைரியமடைய, கர்த்தருக்குள்ளாக நாம் தைரியமடைய தான் ஒரு வாரமும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார பாடமும் நாம் அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக நம்மை கிட்டி சேரதான் இந்த வார பாடமும் அமைந்திருக்கு என்பதை நிச்சயமாக நாம் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிப்போம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த பாடத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஒரு விஷயம் இன்னும் எங்கள் தேவன் எங்களை எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுதலாக இந்த பாடம் எங்களுக்கு அமைந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடத்தை கவனித்த ஒரு பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் அந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்பதை என்று நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கிருபையா இருங்க தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை அதனுடைய கண்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமுமா இருக்க கிருபையா இருக்க தகப்பனே, வழி நடத்துங்க. அவர்கள் எதிர்காலத்தை அறிந்த அந்த பிள்ளைகள் உலகத்தாரை போல அல்லாமல் உமக்குள்ளாக தங்களை ஒரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை அவர்களுக்கு தாங்க, வழி நடத்துங்க. நல்ல சுகத்தை தாங்க, நல்ல படிப்பின் வரத்தை தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் உமக்குள்ளாக நீங்கள் அவர்களுக்கு தந்து அவர்களை காத்து கொண்டு எதிர்காலத்திலே உம்மை குறித்து ஒரு கலங்கரை விளக்கமாக அவர்கள் எல்லோரும் இருக்க தேரியர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.